Hello students, in this class we are going to discuss about mitochondria. So that is very important 3 marks. That is that will be asked more recently in 3 marks. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை நம்ம தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியாங்கிறது ஒரு ராட் அல்லது ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் லேயர் மெம்பரேன் வந்து இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரை கவர் பண்ணியிருக்கும். ஸோ அவுட்டர் மெம்பரேன் இருக்கும், இன்னர் மெம்பரேன் இருக்கும். ஸோ அவுட்டர் மெம்பரேன் ஸ்மூத்தாக இருக்கும், அதுதான் நம்மளோட மைட்டோகாண்ட்ரியாவோட கண்டென்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ரெண்டாவது இதில் நிறைய என்சைம்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கும். நம்மளோட அவுட்டர் மெம்பரேனில் இட் கண்டைன்ஸ் நிறைய என்சைம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இன்னர் மெம்பரேன் பார்க்கலாம். அதில் என்சைம்ஸ் இருக்கும், மற்ற ப்ரோட்டீன் மாலிகூல்ஸ் இருக்கும். ஸோ அது ரெஸ்பிரேஷனுக்கும் ஏடிபி சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம இந்த இன்னர் மெம்பரேனில் இருக்கக்கூடிய என்சைம்ஸையும் ப்ரோட்டீன் மாலிகூல்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெஸ்பிரேட்டரி செயின் அல்லது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை நம்ம பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது ஏடிபி சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஏடிபி உற்பத்தி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மூணாவது அப்போப்டோசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்போப்டோசிஸ்னா செல் டெத். ஓகே, ஸோ இதுதான் மைட்டோகாண்ட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ். தேங்க்யூ.